ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை உடைய சமூகத்தில் நீர் கொண்டு வந்தீரே கர்த்தாவே, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரவெல்லாம் எங்களை காத்தீரே, புதிய நாளை காணும்படி கிருபை தந்தீரே. அப்பா, எத்தனை ஆயிரம் கோடி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. நேற்று இருந்தவர்கள் காலை இல்லை தேவனே. அப்பா, இந்த சுவாசத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து, இந்த சுவாசத்தை கொடுத்த தேவனை ஆராதிக்க, தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவரே நீர் கொண்டு வந்தீரே கர்த்தாவே. உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. வந்தவர்கள் வெறுமையாய் கடந்து போகாதபடி பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நீ தொடும்படிக்கா, இதயத்தை தொடும்படிக்கா, செய்கிற தவறுகளை உணர்த்தும்படிக்கா இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏனோ தானமாய் சபைக்கு வராதபடி பயபக்தியோடு சபைக்குள்ள வருகிறவர்களா, தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளால் சபைக்குள்ள வருகிறவர்களா. 6 நாள் நீ வேலை செய், 7வது நாள் உம்முடைய நாள் என்று நீ சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. அந்த நாளிலே நாங்கள் தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவரே எங்களை தொடர்ந்து நீர் கொண்டு வரும்படிக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும்படிக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இதயங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படிக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். காரணம், இந்த பரிசுத்தமான இந்த வார்த்தைகள் பரிசுத்தமான இந்த இதயத்திலே தங்க ஒவ்வொரு இதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த ஒரு தடையில்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்க பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படிக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த அதிகாரத்தை முழுமையாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தை குறித்து வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நோவாவை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பேசுகிறார். நோவா எப்படி வாழ்ந்தான் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். Hebrew chapter 11 verse 7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானது என்று தீர்த்து உண்டான நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நோவாவை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அவனை குறித்து மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய விசுவாசத்தை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இதுவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்துக்கிறீங்களா? பேசுமா பார்த்துக்கிறீங்களா? நீங்க பார்த்த மாதிரி எப்படி அமைதியாகிறீங்களே, பார்த்தீங்களா? அல்லேலூயா. 2020 வருஷம் ஆச்சு. ஆமென். காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தாரு, எப்படி உருவம் இருந்தது, எப்படின்னா நமக்கு தெரியாது. ஆமென். நிறைய பேர் முடினா நீ பின்னாடி நீட்டா வச்சிருந்தீங்க, நிறைய பேர் நீட்டா வச்சிருக்கிறாங்க முடிய. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இங்க விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 7ஆம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து. ஆமென். இந்த உலகத்துல நடக்காத காரியம் நோவா காலத்தில் நடக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அதை விசுவாசிக்கிறான். ஆமென். நீ சொன்னா கூட நம்புறது இல்லை. நீ யார் எது சொன்னாலும் நம்புறது இல்லை. ஆனா காணாதவைகளை கர்த்தர் அறிவிக்கும் பொழுது, ஆமென்,
ஆமென். அல்லேலூயா. அவன் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை பாருங்க, ஆண்டவரான பேழை செய்ய வச்சார், ஒரு போட்டு செய்ய வச்சார். ஆமென். ஆர்க் செய்ய வச்சார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் செய்த ஆண்டவர் கொடுத்த கட்டளையின் உடன்படிக்கை அவன் செய்தான். எதற்காக செய்தான் என்று சொன்னால், தான் குடும்பம் ரட்சிப்புகள் இருக்கணும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவன் போட்டை செய்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் இந்த நோவா? நோவா குறித்து நான் பேசுறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 30-32 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், Genesis chapter 5 verse 30 and 31 and 32 வாசிங்க. லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷமும் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்கினுடைய நாளெல்லாம் 7 வருஷம் அவன் மரித்தான். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. நோவாக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. 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 500 வருஷம் வயது நிறைந்தவனா இருக்கும்போது கர்த்தர் நோவாவோடு பேசினார். ஆமென். அந்த காலத்துல 500, 600, 700 வருஷம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்து இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த காலத்துல யாரும் வாங்குறாங்க? 25 வயசு வெளியே போர்டு நிக்குது. என்ன நிக்குது? 25 வயசுல வெளியே போர்டுங்க, செத்து போன போர்டுங்கெல்லாம் நிக்குது. இப்பெல்லாம் 30 வயசுலாம் போர்டுங்கெல்லாம் நிக்குது, 40 வயசுலாம் போர்டுங்கெல்லாம் நிக்குது. இவங்கெல்லாம் 50 வயசு எப்போ போறாங்களே தெரியல. இந்த புதுசா வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் 50 வருஷத்தை எப்படி கிராஸ் பண்ண போறாங்களே தெரியாது. காரணம் உலகத்துல பாவம். ஆமென். அல்லேலூயா. நோவா 500 வயதின போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் 6வது வசனம் வாசிக்கும் பொழுது, மனுஷர் பூமியிலே பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது, மனுஷர் நிறைய உலகத்தை ஜனங்க நிறைய பெருகிட்டாங்க அந்த நாட்களில். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்கள் அதிகமாய் பெருகி விட்டார்கள். தேவகுமாரர்கள் மனுஷ குமார்த்திகளை அதிகமாய் சௌந்தரம் உள்ளது கண்டு அவர்களுக்குள்ளே தங்கள் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஆமென். புரியுதா? புரியுதா? அல்லேலூயா. ஏன்னா அந்த கடைசி நாட்களில் வருகிற சம்பவத்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஏன்னா ஆண்டவர் வரப்போகிறார். அவருக்கு முதல் அடையாளம், ஆமென், நோவா காலத்துல என்ன நடந்ததோ மனுஷன் குமாரன் வரும் காலத்துல நடக்கும். ஆமென். லோத்து காலத்துல என்ன நடந்ததோ மனுஷ குமாரன் காலத்துல நடக்கும். ஆமென். இப்ப அது நடந்திருக்குதான் நம்ம பார்க்க போறோம். ஆமென். அப்படின்னாலும் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. 500 வருஷம் இருக்கும்போது கர்த்தர் அவனோட கூட பேசினார். ஆமென். ஆனா ஒரு பேழை கட்டும்படி கர்த்தர் அவனோட கூட பேசினார். ஆமென். அல்லேலூயா. 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 3வது, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. அவன் மாமிசம் தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். ஆமென். அல்லேலூயா. அந்த நாட்களிலே, ஆமென், அல்லேலூயா, அநேக வருஷங்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் பாவத்துல, அக்கிரமத்துல, அநியாயத்துல வாழ்ந்தது நிமித்தம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பாரத்தை அவரால் பூமியில சுமக்க முடியவில்லை. ஒரு வார்த்தை, இப்போ 10 வருஷம் பாவம் செய்தாவே தூக்க முடியாது. ஆமென்.
ஒருவர் தான் 500, 600, 700 வருஷம் வாழ்ந்து தேவனுக்கு விரோதம் அநேக பாவங்கள் இந்த பூமியில பெருகினால கர்த்தர் அதுக்கு சுமக்க அவர் தயாரா இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நாட்கள் என்ன இந்த உலகத்துல என்ன இருக்கு? அதிகமா பாவம் பெருகினே இருக்கு, அக்கிரமம் பெருகினே இருக்கும், அநியாயம் பெருகினே இருக்கும். அதனால் ஆண்டவர் இந்த ஜனங்களை எதற்காக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார் என்பதை புரியாமல் ஜனங்கள் வாழ்ந்து விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை. அவன் மாமிசம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளை என்ன தெரியுமா? இந்த உலகில் ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்வான்? 121 வந்தா கூட யாரும் நம்பாதீங்க. அவன் டேட் ஆஃப் பர்த் சரியா இருக்காது. அவன் டேட் ஆஃப் பர்த் சரியா இருக்காது. இந்த பூமியில அந்த அக்கிரமம் பெருகாம இருந்திருந்தா, இந்த பாவம் உலகில் அதிகமா இல்லாதா, அல்லேலூயா அல்லேலூயா, தினி இன்னைக்கு வந்து 700 வருஷம் வாழும். எத்தனை வருஷம்? நீங்க கூடமா 800 வருஷம் இவங்க பாக்குறாங்க. எனக்கு என்ன வயசு சொல்லு. 800 வருஷம், 500 வருஷம், 600 வருஷம். ஆமென். அல்லேலூயா. அந்த பாவம் இந்த உலகத்தில் இல்லாம இருந்திருந்தா மனுஷனா எத்தனையோ வருஷங்கள் வாழ்ந்து இருப்பான். ஆனா அந்த பூமியில மனுஷனுடைய பாவம் அதிகமாய் பெருகி இருந்தபடியால் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்னா ஒவ்வொருடைய பாவத்தை அவரால் சுமக்க முடியவில்லை இந்த உலகத்துல. ஆமென். அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறவர் யார்? சொல்லுமா, யாரு? இயேசுதான் மன்னிப்பார். பாவிகளை ரட்சிக்க, பாவத்தை மன்னிக்க. இன்னும் கத்தோலிக்ல பாரம்பரியத்துல ஃபாதர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இருக்கிறாங்க. ஆமென். எங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒரு மனுஷன் போயிட்டு ஒரு பாவ அறிக்கை செய்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு பாதங்க உட்கார அவங்க கூட ஒன்றும் தெரியல. மனுஷனுடைய பாவம் யாருக்கு அறிக்கை செய்யணும்? கர்த்தருக்கு அறிக்கை செய்யணும். நான் கூட அறிக்கை செய்தவன் தான். சின்ன வயசுல தான் போய் முட்டி போட்டு ஃபாதர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். அப்பாட்ட தப்பாட்டேன், அம்மா திட்டின, தாத்தா அப்படி திட்டின, ஆயாவை திட்டின, எல்லாம் ஆயாலாம் போய் சேர்ந்துட்டாங்க. அவரு ஓகே 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 அவர் பார்த்தா 2 பொண்ணு கூட பேசியிருப்பார். ஆமென். பாவத்தை மன்னிக்கிறவர் யார்? அதெல்லாம் போவோம். காணாத நாட்களில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம். ஆனா அந்த வேத வசனத்தை வாசிக்கிறாங்க இல்ல ஃபாதர்கள்லாம், அவன் சொல்ற இல்லையோ நான் இல்லையா, இந்த பாவங்களை மன்னிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தாயா. நான் மனுஷன், நான் நீதிமான் இல்லையா, நான் பரிசுத்தம் இல்லையா, நீ என்கிட்டலாம் வந்து சொல்லுக்காதையா. சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்படியே மறுக்கி வச்சிருக்கிறாங்க பாரு ஆர்சியில எல்லாம். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவோட பிறந்த மாதிரியும். ஆமென். ஏன்னா இவங்க சொன்னாங்க இல்லை, யார் ஒரு லேடி வந்து போய் நான் பாவத்தை ஃபாதர்கிட்ட சொன்னுறேன், பார்த்து சொல்லுறேன், ஃபாதர் நான் இயேசு கிறிஸ்தா? ஏன்னா வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது பாவத்தை மன்னிக்கிற ஒரே. ஏன்னா நிறைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவரு எப்படி பாவத்தை, ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று யூதர்கள் கேட்டார்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ. ஆமென். அந்த அதிகார பிதா அவருக்கு தான் கொடுத்திருந்தார், எந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கல. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பூமியில பாவம் அதிகமாய் பெருகி கொண்டே போய் கொண்டிருந்தது. அவன் தேவையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான். ஆண்டவர் தான் சொல்றார், அதனால இந்த ஜனங்களுடைய வாய்ஸ் நாட்கள் அதிகமா இருக்கிறதுனால, இவங்க அதிகமாய் பாவம் செய்கிறபடியினால இவங்க வயசை 800 இருந்து 900 இருந்து ஆதாமுக்கு எத்தனை வயசு? சரி, அதுல இருந்து எவ்வளவு எடுத்து வந்துக்கிறாரு? இப்போ கீழே எவ்வளவு எடுத்து வந்துக்கிறாரு? கீழே சொல்லுமா, என்கிட்ட பேச நான் உறுதியா பேசுகிறேன். நான் உறுதியா இது செய்தி வந்து பல வருஷத்துக்கெல்லாம் அநேக பேர் இங்க இருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் இங்க இருப்பாங்க. லிசன் பண்ணமா, உனக்கு நான் சொல்றேன் பாரு. நீங்க டெல்லி, கோயம்புத்தூர் உனக்கு சொல்றேன் கேளு. இந்த மாதிரி வயசுல இன்னும் சின்ன குழந்தைங்களாம் இந்த சபையில இருந்தாங்க. அங்க நான் பேசுறத அந்த குழந்தைங்க கேட்டாங்க, அப்பா அம்மா போய் அப்படியே சொல்லுவாங்களாம், இப்படி பேசினாரு பாஸ்டர். ஏன்னா அவ்வளோ கிளியரா நான் சொல்லுவேன். அம்மா உங்க மைண்ட் எங்க இருக்குது? வார்த்தை கேட்குறியா? வாய் தரு. வாயெல்லாம் தடுக்கிறது இல்லையா? பூட்டி வச்சுக்கிறியா? பூட்டிட்டு இருக்கிறியா? வரும்போதே பூட்டிட்டு வந்துடுறியா? ஆமென். அல்லேலூயா. ஆதாம் எத்தனை வயசு?
9:30. சரி கேட்டோம். அதுல இருந்து என்ன ஆதாம பாவம் செய்து வந்தான். ஆமென். நீ தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம போனேன்னா அது பாவம். தேவனுடைய வார்த்தை நீ கீழ்ப்படியாம போனேன்னா, ஐயோ நிறைய பேர் சொல்ல குடிக்கார, அதெல்லாம் நீ தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம நீ நடந்தா நீ தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு அந்த நாட்களிலே? 5வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். எப்ப? அது நோவா காலத்துல. ஆமென். நோவா காலத்துல பூமியிலே அக்கிரமம் பெருகினது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீய நாமம் என்ன பாருங்க தயவுசெய்து. தேவனால் அழைக்கப்பட்ட நீய நாமம், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட நீய நாமம், தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீய நாமம். ஆமென். சபைக்கு வருமா? வருது இல்லையா? வந்து திரும்ப பாவத்தை செய்தா ஆண்டவர் ஏத்துக்குவாரா? ஏத்துக்குவாரா? உன் கணவன் விரோதமா நீ பாவம் செய்தா, மனைவிக்கு விரோதமா கணவன் பாவம் செய்தா, பிள்ளைகள் செய்தா, ஏத்துக்குவாரா? ஆமென். எனக்கு என்ன சொல்லுது? பூமியில அக்கிரமம் பெருகிற்று, அதனால கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதே போல உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நாம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? மனஸ்தாபப்படுவாரா? அப்ப நம்ம மனஸ்தாபப்படுற மாதிரி தான் வாழணுமா கர்த்தர் சமூகத்துல? முடிவெடுங்க, முடிவெடுங்க. அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம் மாத்திரம் இருக்காதீங்க. இதெல்லாம் அது வந்து இந்த சபை வந்து ஆசீர்வாதம் 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 சொல்ற சபை கிடையாது. ஏன்னா உங்களை ஆசீர்வச்சிருக்காரா இல்லையா? பேசுமா? ஆசீர்வச்சிருக்காரா இல்லையா? பட்டுப்பட கட்டினவரை உதவி செய்தாரா இல்லையா? நாஷ்டா கொடுத்தாரா இல்லையா? சாப்பாடு கொடுத்தாரா இல்லையா? ராத்திரி பிரியாணி கொடுத்தாரா இல்லையா? வேலை கொடுத்தாரா இல்லையா? காரை கொடுத்தாரா இல்லையா? உண்மையில ஆசீர்வாதம் 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 எத்தனையோ இருக்குதியா வேதத்துல. ஆண்டவர் வரும்போது ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டாரு, மன திரும்பதை தான் கர்த்தர் பார்ப்பார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உன் இருதயம் பரிசுத்தமா இருக்குதா? ஆமென். நீங்க எங்க போறோம்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், இப்படிதான் சொல்லணும் பாரு. இவர் தான் ஆசீர்வதிகமா இருப்பார். யார்? பாஸ்டர் தான். நம்ம சபை ஆசீர்வதிக்கிறது தான் அவர். ஆமென். நீ என்ன அண்ணன் சொன்னார் இல்லையா? நல்லவர் மேலும் தீவர் மேலும் நான் மழையை வர்த்திக்க பண்ணுவேன். நீ தேவனுக்கு விரோதமா காரியம் செய்தாலும் உனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கிறார், உனக்கு வேலை கொடுக்கிறார், சம்பளத்தை கொடுக்கிறாரா இல்லையா? கொடுக்கிறாரா இல்லையா? இது வந்து ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். இது சொல்ற சபை இல்ல, சத்தியத்தை பேசுற சபை. தேவன் வருகிற நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறது. ஆமென். அதுக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சபையின் முக்கிய காரணம். வந்துட்டாரு, உயிர் தெரிந்துட்டாரு, நம்மோட கூட இருக்கிறார், வரப்போறாரா இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா இல்லையா? நம்ம வருகையில ஆயத்தமா இருக்கிறோமா இல்லையா? ஏன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நம்ம சபையில யாரும் கைவிடக்கூடாது. கர்த்தர் கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சமூகத்துல ஆயத்தமா இருக்க வேண்டும். நோவா காலத்துல பாவம் பெருகிச்சு, அக்கிரமம். என்ன பாவத்தை நம்ம பார்க்க போறோம்? அக்கிரமம் பெருகிச்சு, அநியாயம் பெருகிச்சு. ஆண்டவர் இந்த ஜனங்களை எதற்காக கொண்டு வந்தார் என்று சொன்னால், மல்கியா புஸ்தகத்துல கடைசி, அதுதான் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல கடைசி வசனம். மல்கியால 3ஆம் அதிகாரத்திலயா, 3ஆம் அதிகாரத்துல மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவர் அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாய் இருந்தது. ஆவி இப்பதான் நியூ டெஸ்டமென்ட் முன்னாடிமா, நியூ டெஸ்டமென்ட் முன்னாடி தேடக்கூடாது, படிக்கணும் வீட்டுல. முன்னாடி படிங்க. அதாவது பழைய ஏற்பாடு முடிஞ்ச உடனே புதிய ஏற்பாடு வந்தா, அந்த புதிய ஏற்பாடு முதல் தான் மல்கியா.
அவர் ஒருவர் அல்லவா படைத்தார். அவர் ஒருவர் அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமாய் இருந்தது. பிஃபோர் மேத்யூ தேடாதீங்க. இங்க வந்தெல்லாம் தேடக்கூடாது. டெய்லி வேசவசனம் வாசிக்கணும். இங்க வந்து இன்டெக்ஸ் பார்க்க கூடாது. எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம சபைக்கு வந்து? எத்தனை வருஷம் வந்துக்கிறீங்க? 10 வருஷம் வந்துருப்பீங்களா? இன்னும் கூட இன்டெக்ஸ் தான் பார்த்துக்கிறீங்க. அப்ப என்ன வேதத்தை வாசிக்கிறீங்க சபை வீட்டுல? என்ன நேரத்தை நீங்க கொடுக்குறீங்க? பிள்ளைங்க ஒரு நாளைக்கு 2 ஹவர் படிச்சா 1/2 மணி நேரம் பிள்ளைங்க வேதவசனத்தை வாசிக்கிறதுக்கு கத்து கொடுங்க. அதுதான் ஜீவன். நீங்க வந்தெல்லாம் இண்டெக்ஸ் எல்லாம் தேடக்கூடாது. வந்தா 10 வருஷம் வந்துக்கிறீங்க, 5 வருஷம் வந்துக்கிறீங்க, இன்னும் இண்டெக்ஸை பார்த்துக்கிறீங்க நீங்க எல்லாம். ஆமென். அப்ப ஆண்டுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பாரு, எப்படி வேதவசனத்தை வாசிக்கிறீங்க பாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஜனங்களை பிள்ளைகளை எதற்காக படைத்தேன்? ஆமென். வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சன்னதியை. அந்த ஒருவன் யாரு? ஆதாம். அல்லேலூயா. அவனைதான் முதல்ல படைச்சார், அவனைதான் சிருஷ்டித்தார். அவனை உண்டாக்குறதுக்கு காரணம் என்ன? அவருடைய நாமத்தை ஜெனரேஷன் மகிமைப்படுத்த, பாவத்துக்கு போறதுக்கு அல்ல, தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெருகும்படிக்கு தானே. ஆனா இங்க என்ன பண்ணிட்டானுங்க? எல்லாம் பாவத்துல போயிட்டாங்க. ஆண்டவர் நினைச்சாரு, இந்த பூமியில ஜனங்க அதிகமா பெருகிட்டாங்களே, இனி ஆராதிப்பாங்க, என்ன என் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க, என்னை துதிப்பாங்க, என்னை போற்றுவாங்க, என் நாமத்தை அறிவிப்பாங்க நினைச்சாரு. ஆனா அந்த நேரத்துல உலகத்துல பாவம் அதிகமாய் பெருகிவிட்டது. அதனால ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், இந்த ஜனங்களை நான் எதற்காக தெரிந்து கொண்டு என்னுடைய நாமத்தை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த. ஆனால் இந்த ஜனமும் பாவம் செய்து விட்டார்கள். அது எனக்கு மிகவும் வெசனமா இருக்குது. ஆகவே வாசிங்க 5வது வசனத்தை வாசிங்க. 5 வாசிங்க. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். இல்ல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்று அவர் இருதயம் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரா? படமாட்டாரா? உன் புள்ளி நல்லா வரணும், நல்லா ஆண்டுக்குள்ள வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நாம அவன் புள்ள தாறுமாற போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனஸ்தாபம். அதே தான் ஆண்டு மனஸ்தாபப்பட்டார். இந்த ஜனங்களை உருவாக்குறதுக்கு காரணம் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள, அவருடைய நாமத்தை ஆராதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்பட. ஆனா இங்க என்ன செய்தாங்க? தேவனுக்கு விரோதமாக அநேக பாவங்களை அவர்கள் செய்தார்கள். அதனால தான் பூமியில மனுஷன் உண்டாக்குவதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்திற்கு வெசனமா இருந்தது என்று வேதம் சொல்லப்பட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் சீர்கெட்ட பூமியா இந்த உலகில் இருந்தது. ஆமென். ஆனா மனுஷனை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த, அவருடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க. ஆமென். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமா அநேக காரியங்களை செய்தார்கள். ஆகவே இந்த பூமி எப்படி இருந்திருக்கும்? இந்த ஏரியாவே வெறும் பாவம் இருந்தா இந்த பூமி சீர்கெட்ட பூமியா இருக்கும். ஆமென். பாவம் நிறைந்த பூமியா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அந்த பூமி ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்குனார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினாலும் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ இந்த சீர்கெட்டதா இருந்த மாம்சமான யாவோர் பூமியில் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். புரியுதா? நம்ம கூட ஆண்டவர் தெரிந்து எடுத்துட்டார் இல்லையா? எங்கிருந்தா நம்மளை கொண்டு வந்துட்டாரு, பிற ஜாதி ஜனங்கள் மத்தியில கொண்டு வந்தார். முக்கோடி தேவர்கள் வணங்குற இடத்துல இருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். அப்ப நம்ம இடத்துல ஏதோ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ பழைய வாழ்க்கையை தான் கர்த்தர் வெசனப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? சரிங்க.
ஏதோ சபைக்கு வந்தோமா போனோமா இல்லை. வாழ்க்கையில 10க்கு தேவனுக்கு விரோதமான குறை இருக்குதா? இன்னைக்கு ஒரு குறையில் நான் வெளியே போவோம். கையில தட்டி தேவன் நாமத்தை நான் மகிமைப்படுகிறேன். ஒரு பாவத்தை நான் வெளியே போவேன். இனி அந்த பாவத்துக்கு வர மாட்டேன். முடிவு பண்ணி பாருங்க. 2 மாசம் பாவம் முழுசா கர்த்தர் கழுவார். நீ பரிசுத்தவனா இந்த உலகத்தில் இருக்குவார். நம்மளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இல்லையா? எதுக்காக? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த, அவரை ஆராதிக்க, அவரை போற்ற, அவர்படி நடக்க, அவர் சத்தியத்தில் நடக்க. இங்க வந்துட்டு நம்ம திரும்ப பழைய வாழ்க்கைக்கே நம்ம போனோம்னா, பழைய சிந்தனைக்கே போனோம்னா, பழைய கலாச்சாரத்துக்கு நம்ம போனோம்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா கவலைப்படுவாரா? அன்னைக்கு ஆதி ஆகமத்தில் அங்க ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். இங்க நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்மளை கொண்டு ஏதோ ஒரு நோக்கம் திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சும்மாதான் யாரும் கூப்பிடலங்க சபைக்குள்ள. நம்மளை கொண்டு, ஆனா நம்ம அதை செய்யாம நிக்கிறோம். நமக்குள்ள அநேக தாளந்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பவுல் இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிற ஜனங்களெல்லாம் கொலை செய்தான், சிறையில போட்டான், அடிச்சான், நொறுக்கினான். ஆமென். ஆண்டவரை தொட்டார். ஆமென். வாழ்க்கையை மாறிச்சு. ஆமென். அவனுக்கு கொடுத்த எல்லா தாளந்தையும் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆமென். நமக்குள்ள இருக்குது ஆண்டவர் ஆத்மா கொடுன்னா, நீ போய் ஆத்மா சந்திக்காம ஆத்மா கொடுன்னா எங்க கொடுப்பாரு? எங்களுக்கு ஆத்மா வேணும் ஆண்டவர். நீ போய் ஒரு வீட்டுல ஆண்டுடைய வார்த்தை சொன்னாதானே, ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடந்தாதானே அவங்க இங்க வருவாங்க. இங்க அவங்க ஆத்மா கொடு ஆண்டவர். நீ ஆத்மா கேட்காத. உன் பக்கத்துல வரல, அத்து கேள்வி ஏன் வரல? ஆமென். போனோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசி. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியிலே கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்னாடி வந்துச்சு. இனி நான் அவங்க என்ன செய்ய போறோம் பாரு. நாங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது காரணமே என்னை தொழுது கொள்வதற்காக, என்னுடைய நாமத்தை உயர்த்தும்படிக்காக, என் நாமத்தின் மூலமா அநேக ஜனங்களை ரட்சிப்புல கொண்டு வரும்படிக்காக. ஆமென். அல்லேலூயா. ஆனா இவங்க சீர்கெட்டு போயிட்டாங்க. இவங்களால பூமி பாவம் பெருகிட்டு, எதற்காக இந்த ஜனங்களை இந்த உலகத்துல சிருஷ்டித்தனோ உண்டாக்கினோ என்று மனஸ்தாபப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அதே போலதான் நம்மளும் எதற்காக இந்த பிள்ளைகளை பல விதமான காரியங்களுக்கு நான் கொண்டு வந்தேன், இவங்க என்ன திரும்ப பழைய காரியங்களை செய்திருக்கிறாங்க. மனஸ்தாபப்படுவாரா படமாட்டார்? இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. கர்த்தர் எதுக்கு வந்தார்? திரும்ப பழையெல்லாம் ஒளிந்தன, புதியதாய் மாறின அந்த புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். நம்ம எங்க வெளியே போய் வேண்டிய பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணணும். இப்போ நீங்க வந்திருக்கிறீங்களே, ஒருவருக்கு ஐக்கியமா இருக்கிறீங்களா? ஒருவருக்கு ஒருவர் நேசமா இருக்கிறீங்களா? ஒன்னொன்னு அந்த பாம்பு கீரிப்புள்ள பாக்குற மாதிரி நீங்க உட்காந்து பார்த்திருந்தா அப்ப என்ன பிரயோஜனம்? அதே தான் நீ பழைய வாழ்க்கை வாழ்ந்திருந்த, அதே தான் நீ வீட்டில் வாழ்ந்த, தெருவில் வாழ்ந்த. எப்படி சபைக்குள்ள வந்து எல்லாம் போயிடணும், எல்லா அசுத்தங்களும். இது அசுத்தம். ஒருவரை பார்க்க முடியாம, ஒரு நேசக்க முடியாம, ஒரு பொறாமையில பார்க்கறது, எரிச்சலா பார்க்கறது, அது மாதிரி பார்க்கறதுனா உனக்குள்ள ஆண்டவர்ல பிசாசு இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. எனக்கு சொல்லணும், நான் வெளியில போய் வாழ்ந்தேன். எப்ப ஆண்டவர் ஏத்துனோ, எப்ப சபைக்கு வந்தனோ, நாங்க ஐக்கியமா இருக்கிறோம், குடும்பமா இருக்கிறோம், பிள்ளைகளா இருக்கிறோம், கணவன் மனைவியா இருக்கிறோம். அது இல்லாம நீ கணவன் மனைவி பிள்ளைகளா இராம நீ ஆண்டவர் கொண்டா என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் துக்கப்படுவார். என்னதான் சத்தியம் கேக்குது தெரியலையா? நான் மன்னிப்பது போல பிறரே நீங்க மன்னிங்க. எவன் தவறு செய்யாத இருக்கிறான் உலகத்துல? அல்லேலூயா. பூமியில பாவம் பெருகிற்று, அதே போல சபையில பாவம் பெருகி கொண்டு வருகிறது. ஏன்னா அது கடைசி காலம்.
ஏன்னா சபையை நடத்த விட மாட்டான் அவன். அந்தி கிறிஸ்து காலம், ஆண்டவர் வருகிறது மிக சமீபமா இருக்கிறது. உனக்கு தெரியுதோ எனக்கு தெரியலையோ, ஆன்டி கிரைஸ்ட் அவனுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் அவர் வர போறாரு, என்ன வந்து புடிச்சு பாதாளத்துல போட போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஒரு ஆடணும்னு ஆடினுக்கிறான், வேதம் சொல்லுது. ஆமென். அவன் தான் குடும்பத்தை உடைக்கிறது, கணவன் மணி உடைக்கிறது. நீ எத்தினா அலையில வச்சுனாலும், ஆண்டவர் ஏற்றினாலும், திரித்தாலும், ஏய் கணவனை சேராத சேராத சேராத, நீ மனைவி கூட சேராத. யார் சொல்றது? நம்ம சபையில் ஐக்கியம் இருக்கணும் சொன்னாங்க. நல்லா சொன்னாங்க. இனி வர நாட்களில உங்களுக்குள்ள ஐக்கியம், உங்களுக்குள்ள சமாதானம் இருந்தால்தான் அந்த சமாதானத்தின் பிரபுடைய சரீரத்தை ரத்தத்தை நீ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா சபையில் வந்து சமாதானமா? அந்த சமாதானம் வெறும் பிரேக்கப் ரேட்டுக்கு மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டு நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். நல்ல வார்த்தைகளை பேசும்படி கேட்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ எத்தனை யூடியூப் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்து வெறும் பாட்டு பாடி தான் இருப்பாங்க. வெறும் பிளஸிங் பிளஸிங் பிளஸிங், ஹீலிங் ஹீலிங் ஹீலிங். எத்தனை நாளைக்கா ஹீலிங்? எத்தனை நாளைக்கா ஹீலிங்? அதுக்காக நீ வந்து ஹீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லையா அம்மா சொன்னாங்க இல்லையா, ஐயா சொன்னாரு, எங்க வியாதியை நான் வைக்கிறேன், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை தருகிறார். இது யார் விசுவாசிக்கிறோம் ஹீலிங் சர்வீஸ்க்கெல்லாம் போக மாட்டான். ஹீலிங் சர்வீஸ்க்கு போக மாட்டான். நாம் விசுவாசம், எனக்கு நான் சுகத்துக்காக நான் அங்க போல, ஆலயத்துக்கு போல, என் தேவைகளுக்காக என் ஆலயத்துக்கு போல, நான் தேவனுடைய சத்தியத்தை கேட்க ஆலயத்துக்கு போவேன். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். மாத்திக்குங்க. ஹீலிங் சர்வீஸ் என்ன? அது ஹீலிங் சர்வீஸ். ஏன் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண அவங்க சுகம் தர மாட்டாரா? தருவாரா? தரமாட்டாரா? வீட்டில் பேய் ஓட்ட மாட்டாரா? வீட்டில் அவங்க இதயத்தில் கை வச்சு, நான் நிறைய முறை ஆட்டாட்டுக்கெல்லாம் அப்படிதான் வந்துக்குது. எனக்கு 60 வயசுக்கு முன்னாடி. அப்போதான் எனக்கு தெரியாது. நான் வச்சு ஜெபம் பண்ணேன். ஆனால் ஒரு நேரம் வந்தது. ஆமென். ஒரு நேரம் வந்தது, ஆண்டவர் அனுமதித்தார். நீங்கள் நல்லா இருக்கிற, நல்லா தான் பேசுகிறேன். எப்படி அதுக்கு முன்னாடி அப்படி தான் பேசுனேன், இப்பயும் அப்படி தான் பேசுவேன். ஆண்டவர் வரைக்கும் மட்டும் அப்படி தான் நான் பேசுவேன். என் ஆயுஷ் நாட்கள் அவர் கையில் இருக்குது. நம்ம சபையில மரணத்தை குறித்து யாரும் கவலைப்படாதீங்க. நம்முடைய சுவாசம் அவர் கையில் இருக்கிறது. அவர் நமக்கு எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வைக்க திட்டம் வைத்திருக்கிறாரோ, அதற்குள்ள எத்தனை பத்த மரண போராட்டங்கள், விபத்துக்கள், வியாதிகள், கொலை வந்தாலும் ஒன்றும் அணுகாது. உங்களுக்கு ஒரு 15 வருஷம் ஆயுசு நாள் கொடுத்துட்டாரா, அந்த 15 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எத்தனை வியாதி வந்தாலும் யாரும் ஒன்றும் தொடங்க. ஏன்னா ஆண்டவர் ஆயுசு நாள் கொடுத்துட்டார். ஆமென். இந்த பூமியில ஆபிரகாம் காலத்துல நோவா காலத்துல பெரிய இது வந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவு எனக்கு முன்பாக வந்தது, அவர்களே பூமியை கொடுமையினால நிறைந்தது, நான் அவர்களை பூமி கூட அழித்து போடுவேன். ஆமென். நீ பாவம் செய்து என்ன பண்ணுவார் ஆண்டவர்? எவ்வளவு நாளைக்கு தான் உன்னை பார்த்துட்டு இருப்பார்? எவ்வளவு நாளைக்கு தான் குழந்தை மாதிரி உன்னை டீச் பண்ணிட்டு இருப்பார்? நல்லா இருங்க, அன்பா இருங்க, வாழ கத்துடுங்க. எவ்வளவு நாள் தான் ஒரு ஊழிய காட்சியில் இருக்க முடியும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க ஆண்டவர் கொண்டு வந்தார், ஒரு நோக்கத்தோடு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். சபைக்குள்ள வந்துக்கிறாரா இல்லையா? வந்துக்கிறாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்ம முதல்ல கொடுக்கணுமா இல்லையா? 10 மணிக்கு வரணுமா சபைக்கு? எத்தனை மணிக்கு வரணும்? நீங்க அந்த அனிதாவெல்லாம் வரணும். போயிடுச்சு, இன்னைக்கு போயிடுச்சு, அவங்களுக்கு வார்த்தையே போயிடுச்சு. ஒரு வாரம் முன்னால நான் கத்தோலிக்க இருக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் கோயில் போகலாம்னா எனக்கு நோவோ மாதிரிக்கும் அந்த ஒரு வாரம். ஏன்னா நம்ம ஆண்டவர் முதலிடம் கொடுத்துட்டோம் இல்லையா? நம்ம அந்த வாரம் கர்த்தர் நடத்துவாரோ நடத்த மாட்டார். இந்த வாரம் அந்த சண்டேனா சண்டேன்றாங்க. ஆமென் சொல்றாங்க. என்னது சண்டேனா சண்டே? அப்ப அந்த சண்டே போகணும்னா எங்க வரணும்? எப்போ வரணும்? சண்டே வரணும். ஆமென். போய் வராதுங்க கேட்பாருங்களேன், 1000 கதை சொல்லுவாங்க. அவ்வளோதான். இங்கே வந்து உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிக்க இல்லை, இந்த வார்த்தை மூலியமா கணவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் ஒன்றாக இருப்பாங்க இல்லையா? ஒரு சமாதானம் வந்திருக்க இல்லையா?
ஒரு ஐக்கியம் வந்திருக்குமா இல்லையா? ஒரு தெய்வ பக்தி வந்திருக்குமா இல்லையா? இது நம்ம செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, தேவனுக்காக வாழணும், நீதான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது சிந்தனை வந்திருக்க இல்லையா? அதை தான் நம்ம டீச் பண்றோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களே பூமியை கொடுமையினாலே நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு அழித்து போடுவேன். கிருபைக்காக சொல்றாங்க. ஆமென். என்ன பண்ணாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுறார். நீங்க அப்படிதான் ஓடிங்க. என்ன பண்ணாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுறார், மன்னிச்சிடுறார், மன்னிச்சிடுறார். எரிச்சல் உள்ள தேவன் யாரு? ஆமா. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல எவனோ பிசினஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணார் ஆண்டவர்? பிசினஸ் பண்ணதுக்கே சாட்டியத்தை அடிச்சாருன்னா நீ பாவம் செய்து சும்மா உட்காந்துப்பாரா? யாருப்பா கிருபை உள்ள அது அதெல்லாம் செய்ய மாட்டார், அதெல்லாம் செய்ய மாட்டார், இதெல்லாம் செய்ய மாட்டார், செய்வார். எவ்வளவு நாளைக்கு தான் அவனும் பொறுமையா இருப்பார். அல்லேலூயா. அந்த பூமியில அக்கிரமம் அதிகமா இருந்தது. அதனால ஆண்டவர் சொன்னார், நான் வரும் பொழுது இந்த உலகத்துல நோவா காலத்துல என்ன நடந்ததோ மனுஷகுமாரன் காலத்துல நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில அதிகமான பாவம் பெருகிற நிமித்தம், தேவனுடைய திட்டத்தை செய்யாத ஜனங்கள் நிமித்தம் இந்த பூமியில பாவம் பெருகிறதுனால் பூமினா யாரு? நீ நானும் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க உலகம் ரொம்ப மோசங்க. ஐயோ உலகம் நல்லா தான் ஆண்டவர் படிச்சாரு, நீ தாயா மோசம். கரெக்டா? நிறைய பேர் பாரு அந்த உலகமே ஐயோ நீ சரியில்லையா. உலகத்தை ஆண்டவர் அழகா படிச்சாரு, வெளிச்சத்தை கொடுத்தாரு, காத்தை கொடுத்தாரு, நிலவை கொடுத்தாரு, சூரியனை கொடுத்தாரா இல்லையா? நிறைய பேர் சொல்லுது உலகமே சரியோ நீ சரியில்லையா. உலகத்தை ஏன் நீ சொல்ற? கரெக்டாமா? கரெக்டா? இந்த உலகம் தான் ஜனங்க, சபை தான் விசுவாசிங்க. நிறைய பேர் சொல்லுது உலகம்லாம் சரியில்லைங்க. உலகமே ஐயோ நீ சரியில்லையா. உலகத்தை நல்லா தான் ஆண்டவர் படிச்சார், பரிசுத்தமா தான் என் படிச்சாரு. ஆமென். தனக்கு பிள்ளையா கர்த்தர் இந்த உலகத்தை வச்சாரு. ஆனா நீ என்ன பண்ண? நான் பாவம் செய்ய சொல்ல, நான் தான் கெட்டு போன, உலகம் நல்லா தான் இருக்குது எவன் ஒத்துக்கிறானா? உலகம் சரியில்லைங்க, உலகம் சரியில்லை, ஜனங்க சரியில்லைங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில பெருகிற நிமித்தம் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்றார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37 39 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நோவா காலத்துல இருந்த காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலே நடக்கும். எப்படி ஜலப்பிரளயத்துக்கு முன்னே காலத்திலே நோவா பேழைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண்ணெடுத்தும் இருந்தார்கள். என்ன சொல்றீங்க? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயமும் வந்து அவரை வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வர காலத்திலே நடக்கும். ஆமா. என்ன சொல்றாருன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 37வது வசனம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்துல நடக்கும். அவன் நோவா காலத்துல தேவனுக்கு விரோதமா காரியங்கள் செய்தாங்க. ஆமென். தேவனுக்கு விரோதமா பாவங்கள் செய்தாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நோவா இங்க கம்பேர் பண்றார் தேவன். நோவா காலத்துல எப்படி இருந்தது? அக்கிரமம் இருந்தது, பூமியில பாவம் இருந்தது. அதனால கர்த்தர் இந்த ஜனங்களை எதற்காக உண்டாக்கினேன் என்று மனசாப்பட்டார். இப்போ ஆண்டவர் வருத்தப்படுறார். நோவா காலத்துல என்ன நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து. ஆமென். அல்லேலூயா. ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போக மாட்டோம், உணராமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமார் வர காலத்தில் நடக்கும். வந்துச்சா இல்ல? சுனாமி வந்துச்சா இல்லையா?
அல்லேலூயா. அப்பெல்லாம் மழை எல்லாம் வந்தா பயங்கரமா வருது. ஒரு நாள் மழை வந்தா 12 அடிக்கு தண்ணி நின்றுது. எத்தனையோ ஜனங்க செத்து போறாங்க. இதன் காரணம் என்ன தெரியுமா? அந்த உலகத்துல பாவம் அதிகமா இருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரம் இதே வசனத்தை சொல்லப்பட்டு கொஞ்சம் விளக்கமா சொல்லப்பட்டு இருக்கிறது. நோவா காலத்துல நடந்த சம்பவங்களை குறித்து பாவம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரன் நாட்களிலே நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். பெண் கொண்டும் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாவத்தின் நிமித்தம் ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கர்த்தர் இந்த உலகத்துல கொடுத்தார். அது லோத்து காலம். அடுத்தது லோத்து காலத்தை பத்தி நான் பேசுறேன். இந்த உலகத்துல அதிகமாய் பாவம் வந்தது நிமித்தம் ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுத்தார். அநேக சுனாமிகளெல்லாம் கொடுத்தார். லட்சக்கணக்கான ஜனங்க இழந்து போனாங்க. காரணம் என்ன? காரணம் பாவம் இந்த உலகத்துல பெருகிற்று என்று வேதம் சொல்லப்பட்டது. எங்க பாரு விபச்சாரம், எங்க பாரு வேசிதனம், எங்க பாரு இச்சை. இன்னைக்கு வர பெண்கள் ட்ரெஸ் குறைஞ்சு போச்சு. என்னது ட்ரெஸ் போட்டுக்குதாலும் தெரிய மாட்டேங்குது. இப்போ உலக இச்சையில போயின்னு இருக்குது. இப்போ உலகம் நம்ம சபைக்கெல்லாம் டிஷர்ட் எல்லாம் போட்டு வரேன் நான் சொன்னேன். ஆனால் நிறைய பேர் நின்றாங்க. பரவாயில்ல, ஏன்னா வாலிபம் என்ன பார்க்குவானா, டிஷர்ட்டை பார்க்குவானா. அது தெருவில் நின்று பார்த்துக்கோ. நம்ம சபையிலாம் ஆடையெல்லாம் ஒழுக்கமா இருக்கணும். ஆமே. அந்த மாதிரி ஒரு சபையில் சொன்னா ஒரு சபையில் 1000 பேர் 500 பேர் கூட இருக்க மாட்டோம். ஒரு சபையில போறதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுங்களும் எப்பா நல்லா இருக்கிற ஆண் கூட இச்சையில விழுந்துடுவான். அதுக்கு யார் காரணம்? பெண்கள். விபச்சாரம், வேசிதனம், குடி, போதை, இச்சை, ஆணுக்கான உறவு, பெண்ணுக்கு பெண் உறவு. லோத்து காலத்துல இன்னைக்கு ஆணு கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். பாவம் வந்துச்சா இல்லையா பூமியில? ஆமென். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். சுனாமி போல அநேக சுனாமிகளை கர்த்தர் இந்த உலகத்தை கொடுத்தார். ஏன்? நீ பாவம் செய்யாது, அக்கிரமம் பண்ணாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. 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 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் வேதப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கேளுங்க, வாசிங்க. 1 Timothy chapter 4 verse 1 வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்டு போய் பிற்காலில இந்த காலத்துல அப்ப அவர் சொன்னார். பவுல் எப்ப சொன்னாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். வரப்போற நாட்களிலே மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற பாருங்கம்மா, வஞ்சிக்கிற ஆவி இருக்குதா இல்லையா? இப்பெல்லாம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு சபையெல்லாம் எத்தனையோ வஞ்சிக்கிற ஆவி இருக்குது உள்ள. நிறைய பேர் கூட்டத்தை தான் பாக்குறாங்களே தவிர எவ்வளவு பேர் தேவனுக்குள்ள இருக்கிறாங்க யாரும் பார்க்கறது கிடையாது. அது ஊழியக்காரங்க பார்க்கறது கிடையாது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பழைய சபையில் இருக்கும்போது இரவு ஆராதனைக்கு, கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு. அந்த குடும்பம் வந்து இன்னைய சபையில் இருக்கிற பாடலுக்கு ரொம்ப நெருங்கிய குடும்பம். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க வந்தாங்க, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாங்க. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பெரிய சபை. ஆமென். கூட்டத்தை பார்த்தா என்ன சொல்றாங்க? எல்லாம் பெரிய சபை. கூட்டத்தை பார்த்தா என்ன சொல்றாங்க? ஆண்டவர் வரும்போது எத்தனை பேர் ஆண்டவர் இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. அங்கதான் ஆண்டவர் சொல்லுவார், இது பெரிய சபையா சின்ன சபையா? கூட்டத்தை பார்த்து ஐயோ பெரிய சபைங்க, இடையில நம்ம வெளியே நின்று வந்துடுங்க, பெரிய சபைங்க பெரிய சபைங்க பெரிய சபை. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு நான் கட்டிடங்களை அழித்து போடுவேன். மத்தியில வாசித்து பாருங்க, நிறைய பேர் கட்டிடத்தை பார்த்து, அத்தை பார்த்து, இத்தை பார்த்து, அங்க நடக்கிறத பார்த்து, சவுண்ட் சிஸ்டத்தை பார்த்து, என்னென்னத்தைய பார்த்து, ஆமென்,
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், ஒரு கல்லின் மேல் கல் இறதாதபடி. ஆமென். அல்லேலூயா. மத்திய 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. கோயில்களை பார்த்து, ஜனத்தை பார்த்து, பெரிய சபை அதெல்லாம் யாரும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் எருசலேம்ல இருக்கும்போது சாலமோன் கட்டின ஆலயத்தை சீஷங்க இயேசுவே பாருங்க எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டியிருக்கிறார் பாருங்க, எவ்வளவு அருமையா கட்டுகிறார் பாருங்க, எவ்வளவு பேலஸ் மாதிரி கட்டுகிறார் பாருங்க. ஓ அப்ப இயேசு என்ன சொன்னார்? வெரி குட் வெரி குட் வெரி குட், என்னுடைய ஆலயத்தை அவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்களா? அவர் அப்படி சொல்லல. ஆமென். என் ஆண்டவர் சொன்ன, நீங்களே தேவனுடைய கைகளை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆலயத்தை பத்தி எல்லாம் பேசல, இங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் ஆலயத்தை விட்டு வெளியே வரார். இப்போ அவருடைய சித்தம் நிறைவேறப்பட வேண்டும். மத்திய 24ஆம் அதிகாரம் முதல் வசனம், இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில், யாருடைய தேவாலயம்? சாலமோன் கட்டின தேவாலயம். ஆண்டவர் எப்பொழுது எருசலேம்ல காலையில சாலமோன் கட்டின ஆலயத்திட்ட பிரசங்கம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர் வேத பார்வை ஞானிகள் மத்தியில. ஆமென். நீங்க போகிற டிவியில பாத்தீங்கன்னா எருசலேம்ல பெரிய பெரிய தொப்பியெல்லாம் போட்டுப்பாங்க, பெரிய பெரிய தாடியெல்லாம் விட்டுன்னு இருப்பாங்க. அவங்க தான் பெரிய பெரிய பிரிஸ்டுவாங்கலாம். ஆமென். இப்போ ஆண்டவர் இப்போ அவருடைய சித்தம் நிறைவேறப்பட போகிறது. ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் அங்க இருக்கிறாரு. சாலமோன் கட்டின ஆலயத்தில் நின்று இருக்கிறாரு. சீஷருங்க பார்த்தவர் சொல்றாரு, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் விட்டு இவ்வளவு நாள் என்ன பண்ணார்? அவரு ஊழியம் செய்தார். இப்ப அவருடைய சித்தம் நிறைவேற நேரம் வந்துச்சு. அதனால ஆலயத்தை விட்டு அவர் வெளியே போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலயத்தை விட்டு அப்ப இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்துல வந்தார்கள். பாருங்க ஐயா, ஐயா பாருங்க ஐயா, எப்படி இருக்குது பாத்தீங்களா? ஆமென். எவ்வளவு பெருசு பாத்தியா, எவ்வளவு பெரிய பில்டிங் பாத்தியா, எவ்வளவு பெரிய டூம் பாத்தியா, எப்படி லைட் பாத்தியா, எத்தனை ஃபோக்கஸ் லைட் பாத்தியா, எத்தனை கலர் லைட் பாத்தியா, பாருங்கப்பா. எங்க சர்ச்சில் 4 லைட் வரும். ஆமென். என்னதான் நீங்க உலகத்துக்கு ஒளியா இருங்கன்னு தான் சொன்னாரே தவிர சபை ஒளியா இருக்குன்னு சொல்லல கர்த்தர். நீங்க உலகத்திற்கு ஒளியா இருங்க. எல்லா சபையிலும் வஞ்சிக்கிற ஹாவி ஜனங்களை எப்படியாவது சபையில கொண்டு சேர்த்தணும். என்னோடதான் பெரிய சபை. ஒரு பெரிய சபை போதகர் அவருடைய யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா சாக்ஸ் போடுறதும், டை துணி போடுறதும், நிக்கர் போடுறதும், ஜிம்ல கை தூக்குறதும், காலை தூக்குறதும், இப்படி தூக்குறதும், இப்படியே தூக்குறதும். யோ நீ எதெல்லாம் பண்ணிக்கோ, உன்னை எதுக்காக கர்த்தர் அழைச்சாரு? சத்தியத்தை சொல்லியா, சத்தியத்தை போதியா. இன்னைக்கு பாஸ்டர் ஜிம்ல இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? ஒரு ஊழியக்காரர் இவ்வளவு பேர் நிக்கரை போட்டு ஜிம்ல உட்காந்துக்கிறாங்க. ஆனா அங்க இந்த வேலையில அங்க எங்க எங்க பரலோகத்தை எடுங்க, எங்க எடுங்க. ஒரு தூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் உடம்புல ஒரு துணியும் தெரியக்கூடாது. பணம் பெருகிடுச்சு. பணம் பாஸ்டர் பத்தியா நிக்கர்ல ஜிம்ல உட்காந்து, நிக்கர்ல ஜிம்ல உட்காந்து கர்த்தர் அழைச்சாரு, உன் பாஸ்டர் அழைச்சாரு. அங்கதான் கூட்டம், அங்கதான் கூட்டம். சேராமீன்கள் ஆதி ஏசாயா 6ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. சேராமீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவருக்கு தேவதூதர்கள் ஸ்தானத்தை கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். அவர்களில் ஒருவருக்கு ஒருவர் அவர் சட்டைகளையும் தன் கைகளில் 2 சட்டைகளையும் தன் முகத்தை மூடி 2 சட்டைகளையும் தன் கால்களை மூடி 2 சட்டைகளையும் பறந்து ஒருவருக்கு ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் அவ்வளவுதான். எப்படி இருந்துச்சா உடம்பெல்லாம்? எப்படி இருந்துச்சா? சட்டைகளை மூடி இருந்தாங்களா? தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கிறவங்க. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கிற ஆணும் பெண்ணும் லேடிஸும் போய் பாருங்க சபைகளை நிக்கர்ல போட்டுன்னு வருது, டிஷர்ட்டை போட்டுன்னு வருது. எப்படி சபையில் அனுமதிக்கிறார்கள்? ஆமென். ஒரு போதகர் அழைச்சாரு காரணம், நீ போடுப்பா வீட்டுள்ள வச்சு. நிறைய பாஸ்டர்களை பார்த்தீங்கன்னா
சர்வீஸ் முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ல ஆஃப் நிக்கர் போட்டு தக்காளி வாங்கிட்டு பாரு. என்ன வாங்கிட்டு பாரு. நீ ஷார்ட்ஸ் வீட்டில் போட்டுக்கோ, ஆனால் ரோட்டில் போடலாமா? நீ விசேஷத்தமாப்பா. நீ 1000 பேர் மதியில் மேன்மையாக வச்சுக்கிற உனக்கு கர்த்தர், நீ போய் அரணிக்கரில் போய் தக்காளி வாங்கிக்கலாமா? அப்போ விசுவாசியே டவுட் வரும். இவர் அங்கே பார்த்தமே ஷூட்லிங்க யார் தெரியல, அரணிக்கரில் இருக்கிறாரு, ஆனால் என் பாஸ்டர் வாய்ஸ் மாதிரியே இருக்குது. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஒரு கனமான ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஒரு கனமான ட்ரெஸ் இருக்குது. அதுதான் டிஷர்ட் போட்டெல்லாம் பேசக்கூடாது இல்லையா? நல்ல ஒரு கனமான ஒரு ட்ரெஸ், சூட் போடுங்க. ஏங்க நீங்கள் தான் சூட்டே வாங்கி கொடுக்க மாட்டேங்குது. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு சூட் போட்டுன்னு வருவேன். வாயே தற்க மாட்டேங்கிறாங்க. எங்கே போனாலும் சூட் போட்டார். ஏதோ முடிச்சாரா, அனுப்புனாரா, காணிக்க போட்டாங்களா? இப்போனா புதுசாக 8000 10,000 ரூபா ஒரு சபையில் ஒரு சர்வீஸ்க்கும் ஒரு போதகர் போடுறாங்க 25,000 40,000 ரூபாய் சூட்டு போட்டுக்கோ. கனமாயிரு ஊழியத்தை செய் இல்லையா? உன் ஃபேஸ்புக்கில் தேவனுடைய சத்தியத்தை பேசு. உன் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல ஆண்டவர் வார்த்தை பேசு. அரணிக்கர் போட்டு முடி நிக்கர் போட்டுருக்காக உனக்கு கர்த்தர் அழைக்கல. ஆனா இன்னைக்கு எங்க அங்கதானே என்ன எங்க எவ்வளவு கூட்டம்? பெரிய கூட்டம். ஆண்டவர் சொன்னாரு பெரிய சபை, பெரிய எல்இடி, எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்து எல்லாம் சவுண்ட் சிஸ்டம். ஆமே. அங்க பார்த்தா தெரு கூத்த ஆட்டம். ஆமே. அப்ப என்ன சொல்றாங்க, விசுவாசி எங்கன்னா இங்க இருந்து நம்ம சபையில இருந்து போனா என்ன சொல்ல தெரியுமா? அடுத்த வாரம் அங்க வந்து பாருங்க பெருசாச்சு, எப்படியோ பெருசாக்குது. சொல்றா இல்லையா? ஐயா எல்லாம் இவெல்லாம் ஏட்டு சட்டு இருக்குது. ஆண்டவருக்கு சீஷருக்கு காமிச்சானுங்க. 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்குமா? இதோ இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்த்தீர்களோ? நீங்களெல்லாம் இந்த வீடெல்லாம் பாக்குறீங்களா? பெரிய இந்த மார்பஸ்ல அந்த மார்பஸ்ல எல்லாம் கட்டுனீங்க பாத்தீங்களா? ஒரு சாலமோன் ராஜா எப்படி கட்டியிருப்பான் ஆலயத்தை? எப்படி கட்டியிருப்பான் சொல்லுங்க? பேலஸ் மாதிரி கட்டியிருப்பான். ஆமென், அல்லேலூயா. பேலஸ் மாதிரி கட்டியிருப்பான். அந்த பேலஸை பார்த்து இவங்க என்ன சீஷர்கள்லாம், இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகி அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தை கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்துல வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். கட்டிடெல்லாம் பெருசு இல்லைங்க. நீயே நாமும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிற 2-3 வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சிகளில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா காலத்துல ஆண்டவர் 40 நாட்கள் மழை பெய்ய வச்சார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை வருஷம்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வந்த உடனே பெங்களூர் என்ன ஆயிடுது? ஏரி ஆயிடுது. என்ன ஆயிடுது? ஏரி ஆயிடுது. எந்தெந்த சந்தில் எந்தெந்த கார் இருக்குதுன்னு தெரியாத இருக்குது. 40 நாட்கள் கர்த்தர் மழை கொண்டு வந்தார் இந்த உலகத்துல. காரணம், தேவனுக்கு விரோதமாய் இவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் மனசாகப்பட்டு கர்த்தர் அதை அழித்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஒருவனுக்கு மாத்திரம் அந்த கிருபை கிடைத்தது. ஆமென், ஒருவனுக்கு மாத்திரம் அந்த நாட்டிலே கிருபை கிடைத்தது. காரணம், அவன் நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். அவன் தான் நோவா. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா காலத்தில் நாம் நிற்கிறோம். நாம் நீதிமானாய் உத்தமனாய் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நோவாய்க்கு
கொடுக்கு நோவா அந்த நாட்களில் என்ன செய்து கொண்டு வந்த அந்த பாவம் நிறைந்த அந்த ஒரு நேரத்தில், அக்கிரமம் நிறைந்திருந்த அந்த நேரத்தில் உத்தமனாய் நீதிமானாய் இருந்த அந்த மனுஷன் என்ன செய்து கொண்டிருந்தான்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசி. செகண்ட் பீட்டர். பூர்வ உலகத்தை தப்ப விடாமலோ நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தில் வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவித்து போட்டு அக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருசாஷ்டாங்கமாக வைத்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசி. உத்தமனும் நீதிமானாய் இருந்தது நிமித்தம் வாசி. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாக்கோ அந்த நாட்களிலே உலகத்தை அழிக்கிறார், ஜனங்களை அழிக்கிறார். அந்த நேரத்திலே கர்த்தர் நோவாவை குறித்து பேசுகிறார். வாசிங்க 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிடைத்தது. நோவாவின் வம்சம் வளராறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாயிருந்த. போதுங்க, அந்த நாட்களில் எப்படி இருந்தார் நோவா? அப்ப இந்த வருகிற நாட்களில் நீ நாம் எப்படி இருக்கணும்? நோவா போல உத்தமனும் உண்மை உள்ளவனும் நீதிமானா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் அந்த பாவம் நிறைந்த அந்த உலக நேரத்திலே அவர் உத்தமனா இருந்தார், நீதிமானா இருந்தார், உண்மையோடு இருந்தார், தேவனோட சஞ்சரித்திருந்தார். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்தை எதிர்பார்க்கிறார். நோவா காலத்துக்கு வந்துட்டோம். நோவா எப்படி வாழ்ந்தானோ அதே போல இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நீ நாமும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசி. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரையும் பிரேமைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் வைத்தேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பேழை செய்தார். அந்த நாட்களில் மழைனா யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இப்போதான் மழைன்னு டிவியில் பார்த்தோன்னு சொல்லிடுறான். அவன் கமலில் மழை பெய்யும், பான்ஸ்வேட்டில் மழை பெய்யாது. சயின்டிஃபிக் அப்படி வந்துச்சு. அந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்னாரு, நீ பேழை செய்ய, இந்த ஜனங்களை நான் ஜலத்தினால் அழிப்பேன். அப்போ மழையே தெரியாது, யாருக்கும் தெரியாது. சரி, ஆண்டவர் சொன்னார் என்று அவர் பெரிய ஒரு படகு செய்கிறார். பெரிய படகு செய்கிறார். பேழைனா சில பேர் புரியாது. கப்பல் செய்கிறார், பெரிய கப்பல், டைட்டானிக் தானே, அந்த மாதிரி செய்கிறாருன்னு வச்சுக்கோ. பெருசாக அது எவ்வளோ பேர் எத்தனை வருஷம் ஆச்சே தெரியல அது செய்யறதுனால. ஆண்டவர் சொன்ன பிறகு பேழை செய்யும் சொன்ன பிறகு 500 வருஷத்துல இருக்கும்போது அவனுக்கு பேழை செய்ய சொன்னாரு. 600 வருஷம் இருக்கும்போது அவனுக்கு மழை வந்தது இந்த உலகத்தில். 100 வருஷம் நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்றார், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள்ள பிரவேசிங்கள். இந்த சந்ததியை உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். ஆமென். பாருங்க, ஒரு தகப்பன் நீதிமானா இருக்கிறதுனால அந்த குடும்பத்தை கர்த்தர் முழுமையாய் பாதுகாக்கிறார். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்துவோமே. வீட்டுக்கு தலைமை எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். அதன் நிமித்தம் பேழைக்குள்ள அந்த குடும்பத்தை அப்படியே கர்த்தர் பாதுகாத்தார். அதே போல 5வது அதே போல பேழையை செய்தார். 5வது வசனம் 6வது வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஜலப்பிரயாசம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயது இருந்தான். ஆமென். அல்லேலூயா. 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 12வது வசனம். 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது. ஆமென்.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். மடலே 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம தேவன் நோவாவையும் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. 11 13 வாசிங்க. டைம் ஆயிடுச்சு. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேற்தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாது இருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு உன் கூட மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. 40 நாட்கள் மழை. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி, இந்த 40 நாட்கள் மழை பெஞ்சிச்சு இல்லை? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மழை நின்றுச்சுன்றாரு. இப்போ இல்லையா, பூமி முழுசா வற்றி போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. வற்றி போயிடுச்சு, இப்போ நல்லா கிளீனா இருக்குது. இப்போ பூமி கிளீனா இருக்குது. இப்போ நீங்க எல்லாம் இறங்கி நீங்க போங்கன்றாரு. ஆமே. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். ஆமே. இந்த மழை, இந்த பூமி கம்ப்ளீட்டா வற்றி போகிற நாட்கள் எத்தனை நாட்கள் ஆனது இங்க இருக்குது? மழை வந்துச்சு இல்லைங்களா? அப்போ அவங்க ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போயிடுச்சு. இப்போ ரோடு கிளீனா இருக்குது, கிளீனா இருக்குது. ஆமே. 40 நாட்கள் மழை நடந்தது. 500 வருஷத்துக்கு போது ஆண்டவர் நோவோட பேசினார், பேழையை கட்டினான். 600 வருஷத்துக்கு போது மழை இந்த உலகத்துக்கு வந்தது. மழை பூமியிலிருந்து வற்று போயிற்று. அப்பொழுது கர்த்தர் நோவா குடும்பத்தை நீங்க போங்கன்னு சொன்னாரு. அந்த மழை வற்றத்துக்கு எத்தனை நாள் ஆனது? 2ஆவது மாசம் 27ஆம் தேதிக்குள்ள காய்ந்தது. அப்படி இருக்குதா? 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில பூமி காய்ந்திருந்தது. ஆமென். சரி, ஓகே. அது அடுத்து வர கிளியரா சொல்லுங்க, நாட்கள் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் அவங்களை பெருகும்படி கர்த்தர் செய்தார். இந்த செய்தியில நாம் என்ன கடைசியா நம்ம வருகிறோம் என்று சொன்னால், முக்கியமான ஒரு விஷயம், நோவா காலத்துல பாவம் இருந்தது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அக்கிரமம் இருந்தது. கர்த்தர் பூமியை அழித்து போட்டார். ஆமென். அல்லேலூயா. நான் வர நாட்களிலும் பாவம் இருக்கும், அக்கிரமம் இருக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும். ஆனால் அழிவின் பாதையில் நீங்கள் போகாதபடி நோவை போல உத்தமனும் உண்மையுள்ள நீதிமானாய் இந்த உலகத்துல வாழ்வே என்று கர்த்தர் இந்த செய்தியின் மூலியமாக கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நாட்களில அந்த ஜனங்கள் கொடுத்தார். இந்த நாட்களில தெரிந்து கொள்ளப்பட்ட நீ என் நாமம், தேவனால் அழைக்கப்பட்ட நீ என் நாமம், தேவனால் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீ என் நாமம், தேவனுடைய பரிசுத்தத்தால் நிற்கிற நீ என் நாமம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. செய்தினா கர்த்தர் உன்னை அழிச்சிடுவார். ஆகவே நீ வர நாட்களெல்லாம் வர அழிவின் சத்தத்தை தான் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அழிவின் சத்தத்தை தான் கேட்கணும். நாட்டுக்கு நாடு விரோதம் ஆயின்குதா, வாரம் ஆயின்குதா. நான் ரொம்ப வருத்தப்படுவேன். பிறந்த குழந்தைங்களாம் செத்து போகுது, உலகத்தை பார்க்காத செத்து போகுது. ஈவன் இறக்கமில்லாம வெட்டுறானுங்களே. தமிழ்நாட்டில் டிவியில பார்த்துக்கலாம். ஈவன் இறக்கமில்லாத கத்தில வெட்டுறானுங்க. கொடூரமான நாட்கள்ல நம்ம நிக்கிறோம். வேதனை நிறைந்த அந்த நாட்கள் நம்ம நிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற நாட்கள் நிக்கிறோம். பூமி பாவத்துல போய்கொண்டு இருக்கிறது, துன்மார்க்கத்துல போய்கொண்டு இருக்கிறது. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், திருமணம், இச்சைகள் பெருகிக் கொண்டு இருக்கிறது. வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்ட இந்த உலகத்துல ஞானிகள் எப்பேற்பட்ட காரியங்கள், அதிசயமான காரியங்கள் செய்தாலும் கூட கடைசியில அது அழிவுக்குத்தான் வரும். வேதம் சொல்லுது. நிறைய பேருக்கு போன் வந்தாச்சு. ஆமா, பிள்ளைங்க நல்லா இருக்குதா? சின்ன வயசுல இச்சை அதெல்லாம் பார்க்குது, டிவியில பார்க்குது, ஆணும் பெண்ணும் பார்க்குது, எல்லாம் பார்க்குது. சின்ன வயசுலயே பெரிய பிள்ளை ஆயிடுறாங்க. 6-7 வயசுல பெரிய பிள்ளை. காரணம் என்ன? அந்த நாட்களில் 15 வயசானா கூட பெரிய பிள்ளை ஆக மாட்டாங்க. இன்னைக்கு 3வது 2வது படிக்கிறதெல்லாம் ஆயிடுதுங்க. ஏன்? கையில் என்ன இருக்குது? இச்சையை பார்க்குறாங்க, எழுதுறாங்க.
வேதம் ரொம்ப கிளியரா சொல்லுது, உலகத்துல எப்பேற்பட்ட ஞானிகள் எதை செய்தாலும் சரி எல்லாம் அழிவின் பாதைக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்ம வந்துட்டோமா? தாய் தகவல் பிள்ளைங்களை கேட்குறியாமா? அப்பா அம்மா அப்பா பேச்சு கேட்குறியா? போனு தான் போதும். அப்பா ஒழுங்கா சொல்றேன், போனு தான் போதும். சாப்பாடு வேணும், ஒன்றும் வேணும். பாவம் பெருகிடுச்சு. அன்று சொல்றேன், நோவா காலத்துல பாவம் இருந்தது. அவன் உத்தமனா நீதிமானா இருந்தான், அவன் குடும்பம் காக்கப்பட்டது. ஆண்டு வரப்போகிறார், பாவத உலகத்தில் அதிகமாய் பெருகிவிட்டது. தேவனுடைய பார்வையில நோவா போல நீய நாமும் உண்மை உள்ளவர்களாய், உத்தமர்களாய், நீதிமான்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், தேவனோடு சஞ்சிக்கிறவர்களாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நீய நாமும் குடும்பமும் கடைசி நாட்களிலே கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது சங்கீதத்தில். நேற்று பேசியிருந்தாங்க, ஒலித்து மறித்து வைத்துவார். அது எடுங்க அந்த வசனத்தை பாருங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை எப்படி வைக்கிறாரா? பாவத்தின் மத்தியில் அந்த உலகம் போய்கொண்டு இருக்கும் பொழுது தாவீது ராஜா எழுதுறான் சங்கீதத்துல, ஒலித்து மறைத்து நம்மளை வைக்கிறார். 26:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைக்கிறார். எல்லாரையும் வைக்கிறாராம்பா, தம்முடைய கூடாரத்துல எல்லாரும் வைக்கிறாராம். ஆனா அவர் அதிகமாய் நேசிக்கிற குடும்பங்களை எங்க வைக்கிறாராம் தெரியுமா? வாசிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து என்ன சொல்றாருன்னா, கண்மலையின் மேல் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் மறைக்கிறாராம், எல்லா கிறிஸ்தவனும் மறைக்கிறாராம். ஆனா நோவா போல உத்தமனோ நீதிமானோ தேவனுக்கு பயந்து தேவனோடு இருக்கிற மனுஷனை ஒளித்து வைப்பாராம். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒளிச்சு வச்சிருவாராம், எவனும் கண்டுபிடிக்க முடியாது. வீட்டுல வந்து 5 பிள்ளைங்களை பார்த்துருவாங்க, ஆனா இந்த பிள்ளைய மாத்திரம் யாரும் ஒளிச்சு வச்சிருவாங்க. அப்ப நம்ம ஒளிச்சு வச்சு உனக்கு ஆண்டு கூட இருக்கணுமா, இருக்கக்கூடாது? ஆமென். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஒலித்து வைத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நோவா காலத்துல பாவம் பெருகிறது, மனுஷகுமாரன் காலத்திலே பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. நோவா காலத்துல பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் ஜலத்தினால் அதை அழித்தார். புதிய ஏற்பாட்டில் பாவத்தின் நிமித்தம் ஜலத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது உலகம். ஆனால் அந்த பாவ நேரங்களிலே ஒருவன் உத்தமனாய் இருந்தான், தெய்வ பக்தி உள்ளனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். ஆமென், சொல்லுங்க ஆமென். அவன் வீடு காக்கப்பட்டது, அவன் குடும்பம் காக்கப்பட்டது. அதே போல அவர் வரும்பொழுது நாமும் நீதி உள்ளவர்களாய், நீதி செய்கிறவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், ஆமென், தேவனோடு சஞ்சிக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட நோவாக்கால் நடந்த அக்கிரமம் வந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே, இந்த நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தா கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. மரணம் எப்பொழுது யாருக்கு வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே, கொடுத்த நாட்களிலே கர்த்தா ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக, ஒருவருக்கொருவர் சமூகத்தில் ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழும்படிக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் வந்தவர்கள் ஆண்டவரே இந்த நாளில் இந்த செய்தியின் மூலியமா தங்களே தானே ஒப்பு கொடுத்து, அப்பா ஒரு காலம் நமக்கு விரோதமாய் ஏதாவது அவர்கள் செய்திருந்தார், இந்த வார்த்தையின் மூலியமாய் அவர்களை அறிக்கை செய்து இனி ஐக்கியம் உள்ளவர்களாய், தேவனிடத்தில் ஐக்கியம் உள்ளவர்களாய், குடும்பத்தில் ஐக்கியம் உள்ளவர்களாய் ஆண்டவரே அவர்களை நடத்தும்படிக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இருந்தமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு அந்த வார்த்தையின் மூலியமாய் பலப்படுத்துவதற்காக, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை நீ வருகைக்கு முன்பதாக இந்த வார்த்தையின் மூலியமாய் நீ ஆயத்தப்படுத்துவதற்காக, விழுத்திருந்து உடைய சமூகத்தில் காத்திருக்கும்படிக்காக நீ செய்தமைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தா பரிசுத்த ஆவியானவரே, கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் அப்படியே செய்து முடித்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.